ஹாய், சமூக வலைதள நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாழ்த்துக்கள். நமக்கு தெரிஞ்ச அரசியலை பேசுவோம். நம்ம அரசியல்வாதிலாம் கிடையாது. ஒரு சாமானியன். சாதாரண சாமானியனுக்கு தெரிஞ்ச அரசியலை நம்ம இங்க பேசுறதுக்காண்டி தான் இந்த பதிவு. சில விஷயங்களை பேசுவோம். அதாவது கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள், அது தொடர்பான விஷயங்கள். அதாவது சமீப காலத்துல நான் அதிகமா அந்த செய்தியாளர் சந்திப்பு எல்லாம் அதிகமா பார்ப்பேன். அதுல மூத்த பத்திரிகையாளர் லட்சுமணன், எஸ்பி லட்சுமணன் அவர்கள் அதிகமா பேட்டி கொடுக்கும் போது அதிகமா சொல்லுவாரு, அரசியல்ல யாருக்குமே வெக்கமே கிடையாது. இன்னைக்கு அடிச்சுக்கிறவங்க, இன்னைக்கு அசிங்கமா பேசுறவங்க, நாளைக்கு அவங்க காலில் போய் விழுந்துருவாங்க, அவங்கள புகழ்ந்து பேசுவாங்க. இது யதார்த்தம். அரசியல்ல யாருக்குமே வெக்கங்கிறதே கிடையாது. அது பெரிய பெரிய தலைவர்கள்ல இருந்து இன்று கட்சி தொடங்கியவர்கள் வரைக்கும் எல்லோருக்கும் பொருந்துன்னு அழகாக சொல்லுவார். அது உண்மைதான். ஏன்னா இன்று நம்ம பார்க்குறோம், அது கண் கூட நடக்குது. நிறைய விஷயங்கள்ல அவர் சொல்றது பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னாக்கா, டிடிவி தினகரன் கூட்டணி அறிவிச்சிருக்காரு. பிஜேபியோட போய் என்டிஏ கூட்டணியில சேர்ந்து எடப்பாடி தலைமையில கூட்டணியில சேர்ந்திருக்காரு. எவ்வளவு அசிங்கமா இருக்கு இந்த கூட்டணியுடைய அந்த வெளிப்படுத்தின விதம். இதற்கு முன்னாடி அவர் பேசின பேச்சுக்கள் எவ்வளவு, அதையெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க சமூக வலைதளங்கள்லயும் மீடியாக்கள்லயும். டிடிவி தினகரன் அவர்கள் எந்த அளவுக்கு அசிங்கமா பேச முடியுமோ அந்த அளவுக்கு பிஜேபியும் பேசினாரு. அதே அளவுக்கு அதை விட அதிகமாக எடப்பாடியே அசிங்கமா திட்டினாரு. பேசினாருன்னு கூட சொல்ல முடியாது, திட்டினாரு. துரோகி, பிஜேபி என்டிஏ கூட்டணியில சேர்றது நோட்டாக்கு ஓட்டு போடுறதுக்கு சமம்னு சொன்னாரு. எடப்பாடியே துரோகி, துரோகத்தின் மொத்த உருவமே எடப்பாடி தான், துரோகத்துக்கு நோபல் பரிசு கொடுக்கலான்டாக அதுக்கு எடப்பாடி தான் பொருந்தோம். இப்படி பேசினவர் சின்னம்மாவை ஏமாத்தி துரோகம் பண்ணி, சின்னம்மாவுக்கு துரோகம் பண்ணாரு, எனக்கு துரோகம் பண்ணாரு, பன்னீர்செல்வத்துக்கு துரோகம் பண்ணாரு, புகழேந்திக்கு துரோகம் பண்ணாரு. இப்படி ஏடிஎம்கேலேருந்து வெளியாகினவங்க எல்லாத்துக்கும் எடப்பாடி துரோகம் பண்ணாரு. துரோகத்தை தவிர அவருக்கு வேற எதுவுமே தெரியாது சொன்னவர் இன்னைக்கு எடப்பாடி எங்களை கூட்டணிக்கு அழைத்ததுக்கு நன்றின்னு சொல்றாரு. அது போக என்டிஏ கூட்டணியில சேருவது எங்களுக்கு சந்தோஷங்கிறாரு. இது பங்காளி சண்டைங்கிறாரு. இது என்ன பங்காளி சண்டை? உங்களை வெளியேற்றி இருக்காங்க, அந்த கட்சியில நீங்க அடிப்படை உறுப்பினரே இல்லைன்னு சொல்றாரு. அவரை நீங்க எதிர்த்து பேசுறீங்க, அந்த கட்சியை மீட்டெடுக்கணும்னு சொல்றீங்க. அப்புறம் அதுல என்ன பங்காளி? நமக்கு ஒண்ணுமே புரியல. அவர் சொன்ன மாதிரி வெக்கங்கிறதே இல்லைங்கிறது தான் இதோடைய மொத்த உருவமா இருக்கு. ஒரு கொள்கையை நம்ம சொல்றாங்கும் போது அந்த கொள்கையில நம்ம உறுதியா இருந்தா தானே நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய மக்கள் நம்மளை பின்தொடருவாங்க. ஒரு மாசம் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் துரோகி, அவருடைய ஆட்சியை வீழ்த்த வேண்டும், அவர் இருக்கிற முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தால் அவரை தோற்கடிப்பதே எங்களுடைய கடமை, இப்படியெல்லாம் பேசிட்டு இன்னைக்கு அதே கூட்டணியில போய் சேர்ந்துட்டு அவரை முதலமைச்சராக்குவோம் னாக்கா உங்களை மக்கள் எப்படி நம்புவாங்க? கொஞ்சமாச்சும் யோசிக்க வேணாமா? அதுவும் மீடியாக்கள் இல்லாத காலத்துல இந்த மாதிரி பேசுனீங்கன்னா கூட தெரியாது, மறந்துடுவாங்க. ஆனா இப்போ எல்லாமே மீடியாக்கள் வளர்ந்து அறிவியல் வளர்ச்சி அதிகமாகி மீடியாக்கள் அப்டேட்டா இருக்கு எல்லாமே. நீங்க பேசுன ஒன்னத்தையும் நீங்க கூட்டணின்னு அறிவிச்ச அடுத்த நிமிஷமே போட்டு வெளியிட்டு மீம்ஸை போடுறாங்க. அந்த அளவுக்கு மீடியாக்கள் வளர்ந்து போயிருக்க காலத்துல நம்ம பேசக்கூடிய நாம
மீண்டும் நம்ம எடப்பாடியாரை தான் சேரணும், என்டிஏ கூட்டணியில் தான் சேருவோம், எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதுக்கு நம்ம ஏற்றுக்கிட்டு அவர் பின்னாடி தான் நின்று நம்ம வேலை செய்ய போகிறோம்டா நம்ம வாயை பொத்திக்கிட்டு பேசாமல் அவங்களோட கூட்டணியில் நம்ம சேருவோன்ட்டு பேசாமல் இருந்திருந்தா இன்னைக்கு யாருமே இந்த மாதிரி மீம்ஸ் போட போகிறதில்ல. இது உங்களோட இயல்பு. நீங்கள் சொல்கிற மாதிரி பங்காளி சண்டை தான். அது வெளியில் என்ன பிரச்சனையாகனாலும் நாங்கள் உள்ளுக்குள்ளே ஒன்று ஆக்கிக்குவோம். உள்ளுக்குள்ளே நாங்கள் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் எங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்குவோம் என்று பேசாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி செய்யாமல் என்டிஏ கூட்டணியும் நீங்கள் அசிங்கமாக பேசுகிறீங்க, நோட்டாக்கு சமம், தமிழ்நாட்டில் பிஜேபி கூட்டணி வெற்றி பெறாது என்று சொல்கிறீங்க. இன்னொரு சைடு எடப்பாடி ஒட்டுமொத்த துரோக இனத்துக்கு அவர் தான் தலைவர், அவர் சந்தித்த எந்த தேர்தலையுமே வெற்றி பெறலை, எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, சின்னம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, அவரை நம்பி ஒப்படைச்சிட்டு போன சின்னம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னுங்கிறீங்க. அப்படி பேசிட்டு இன்னைக்கு போய் சேர்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? மக்கள் இதை பார்க்க மாட்டாங்களா? மக்கள் என்ன நினைப்பாங்க? நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர், நமக்கு பின்னாடி ஒரு ஓட்டு வங்கி இருக்கு, நம்ம இதில் வேற நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் எந்த கூட்டணியில் சேர்றோமோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறோம், நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வகிப்போம்னு சொல்கிறீங்க. இப்படிலாம் பேசிட்டு ஒரு அல்பத்தனமாக நீங்கள் எதனால் போய் சேர்ந்தீங்க என்னன்றது நமக்கு தெரியாது. பிஜேபியோட கூட்டணியில் போய் சேர்ந்துட்டு எடப்பாடி தலைமையில் போய் சேர்றீங்கும் போது மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க? மக்கள் ஓட்டு போடுவாங்களா அவங்கள நம்பி? யோசிக்க வேணாமா? நம்ம இந்த மாதிரி பேசுகிறோமே, நாளைக்கு இதே மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி போய் ஓட்டு கேட்போம்? ஆர்கே நகரில் போய் எடப்பாடி தான் முதலமைச்சர், அவருடைய தலைமை கீழே தான் நாங்கள் செயல்பட போகிறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு நீங்கள் எப்படி கேட்பீங்க? இல்லை நீங்கள் எந்தெந்த தொகுதியில் நிற்கிறீங்களோ அந்த தொகுதியிலெல்லாம் எடப்பாடி எப்படி பிரச்சாரம் பண்ணி உங்களுக்காண்டி ஓட்டு சேகரிப்பார்? துரோகின்றவர் அப்போ மட்டும்லாம் உங்களுக்கு நல்ல தலைவர் ஆகிடுவாரா? இந்த மாதிரி கேள்விகள் நிறையா வருமே, இதையெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா? அதே மாதிரி அண்ணன் புகழேந்தி அண்ணன் அவங்க ஆரம்பத்திலேருந்து இன்னை வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க, அதை நீங்கள் செயல்படுத்தியிருக்கீங்க. அதாவது டிடிவியோ, ஓ பன்னீர்செல்வமோ, சசிகலாவோ, இந்த 3 பேரும் பிஜேபியை விட்டு வெளியே வர மாட்டாங்க காலத்துக்கும். நீங்கள் என்னத்தை தான் செஞ்சீங்கன்னாலும் அடித்தாலும் உதைச்சாலும் பிஜேபியிலேயே தான் இருப்பாங்க. அவங்க பிஜேபி கையெழுத்து போட்ட இதாட்டம் அழகாக சொன்னாங்க புகழேந்தி அண்ணன். இதுதான் உண்மை. எது நடந்தாலும் காலத்துக்கும் பிஜேபியில் தான் இருப்பாங்க. டிடிவி, சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் இவங்கெல்லாம் ஒன்றுமே திருத்தவும் முடியாது அவர் சொன்னது இன்னைக்கு ஊர்ஜிதப்படுத்தியிருக்கு. இன்று நீங்கள் போயிருக்கீங்க, நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்களும் பெறுவார். அது தெரிஞ்சு தான் என்னமோ வைத்திலிங்கம் அவர்கள் திமுகவில் போய் சேர்ந்துட்டாங்களா என்னமோ, அதுவும் தெரியல. ஏன்னா அங்கேயும் பேச்சுவார்த்தை நடந்திருக்குமே. இப்போ நீங்கள் இன்று போய் சேர்ந்த மாதிரி நாளைக்கு நாளன்னைக்கு ஓபிஎஸ்ஸும் போய் சேரலான்ட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருந்தா அப்போ அதை யோசித்து வைத்திலிங்கம் அவர்கள் மீண்டும் பிஜேபியோட கூட்டணிக்கு போகிறாங்க, எடப்பாடி தலைமையில் தான் போய் சேர்றாங்க, எடப்பாடியை வீழ்த்தணுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு திருப்பி எடப்பாடி தலைமையில் போய் சேர்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. மொத்தம் இந்த கழகத்தில் போய் சேர்றதுக்கு நம்ம தாய் கழகமான டிஎம்கேல போய் சேர்ந்துருவோன்ட்டு அங்கே போய் சேர்ந்துருக்காங்களோ என்னமோ. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இந்த மாதிரிலாம் சூழ்நிலை நடக்குமோ என்று தெரிஞ்சு தான் செங்கோட்டையன் போய் டிவிகேல சேர்ந்துட்டாரோ என்னமோ. நீங்கள்லாம் பிஜேபியை விட்டு வெளியே வர மாட்டீங்க, நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்து பிஜேபிக்கு எதிராக பிஜேபி எடப்பாடிக்கு எதிராக ஒரு அணியை திரட்ட மாட்டீங்க, நீங்கள்லாம் மீண்டும் போய் பிஜேபி காலிலையும் எடப்பாடி காலிலையும் தான் உழுந்து கிடப்பீங்க. அப்படி நீங்கள்லாம் போயிட்டீங்கன்னா நம்முடைய கதி என்ன ஆகும், நம்முடைய அரசியல் வாழ்க்கை என்ன ஆகும் என்று கருத்தில் கொண்டு தான்
செங்கோட்டையன் அவர்கள் முன்கூட்டியே முடிவெடுத்து டிவிகேல போய் சேர்ந்திருப்பாரோ என்று நமக்கு இப்போ தோணுது. உங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்த்து நமக்கு இது தோன்றுது, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கலாம் என்று. ஆக மொத்தம் நம்ம என்ன சொல்ல வரோம்டா, நீங்கள் எந்த கட்சிக்கு வேணுமோ கூட்டணிக்கு போகலாம், அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் ஒரு கட்சியை வச்சு நடத்துகிறீங்க, நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு எங்கே போனால் நம்மளுக்கு நிறைவேறண்டு நினைக்கிறீங்களோ அங்கே தான் கூட்டணிக்கு போவீங்க, அது உங்களுடைய சொந்த விருப்பம். ஆனால் இதில் மக்களை பலிகடாகவும் ஆக்கக்கூடாது. அதே சமயத்தில் நம்ம ஒரு கூட்டணிக்கு போகக்கூடிய நம்முடைய பின்னாடி நம்ம எப்படி நடந்துக்க வேண்டும் என்று முன்கூடியே அதை முடிவு எடுத்து அதற்கு தகுந்த மாதிரி பேசுவது தான் ஒரு நல்ல தலைவர்களுக்கு, சிறந்த தலைவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். இல்லைண்டா நம்ம அவரை துரோகி, நோட்டாக்கு போடுறதும் பிஜேபிக்கு போடுறதும் ஒன்று தான் சொல்லிட்டு இன்னைக்கு போய் அவங்க கூடவே நின்றீங்கன்னா மக்கள் உங்களை அசிங்கப்படுத்த தான் செய்வாங்க, மீம்ஸ் போட தான் செய்வாங்க, நீங்கள் பேசினதெல்லாம் எடுத்து போட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த தான் செய்வாங்க. இதே காரணம் காட்டி வரக்கூடிய தேர்தலில் எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணுவாங்க. துரோகின்றாரு, அவர் காலிலே போய் விழுந்து கிடக்கிறாரு. இவங்க 2 பேரும் ஒன்று சென்றாக்கா மக்களுக்கு என்ன நல்லது செய்வாங்க? இந்த மாதிரி நிறைய கேள்விகளை கேட்பாங்க. மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்த காலம் போய் இன்னைக்கு எல்லாருமே விழிப்புணர்வும் அரசியல் புரிதலோட நடந்துக்கிறாங்க. அப்போ நாம தலைவர்களாக இருக்கக்கூடிய நாம எதையுமே யோசிச்சு பேசினால் நல்லது. ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம், யாருக்காண்டினாக்கா பாமக தலைவர்களுக்காண்டி. ஆரம்பத்தில் எடப்பாடி ஏசுறது, எடப்பாடி பாமக தலைவர்களை ஏசுகிறது, பிறகு கூட்டணின்னு வந்தவங்கன்னா 2 பேரும் கை கோத்துக்கிறது. அசிங்கமா இல்லையா? டயர் நக்கிண்டு இவர் பேசுறது, அவர் காசுக்காண்டி விலை போறாருண்டு எடப்பாடி பேசுறது. பேசிட்டு நாளைக்கு கூட்டணி, எங்களுடைய கூட்டணி தான் மகா கூட்டணி, வெற்றி கூட்டணின்னு சொல்றது உங்களுக்கு அசிங்கமா இல்லையான்னு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அதே சூழ்நிலை தான் இன்று டிடிவி தினகரன் அவர்களுக்கும் நடந்திருக்கு. நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆனால் லட்சுமணன் சொன்னது 100க்கு 100 உண்மைங்கிறது மட்டும் சரியா இருக்கு. அரசியல்ல யாருக்குமே வெக்கங்கிறது கிடையாது. அது பெரிய தலைவர்கள் இன்று ஆரம்பிக்கக்கூடிய சிறு கட்சிகள் வரைக்கும். ஏண்டா முதல்ல ஒருத்தவங்க அசிங்கப்படுத்துறது, பின்னாடி அவங்க காலிலே போய் விழுவுறது. இது டிடிவி தினகரனுக்கோ பாமகக்கு மட்டும் சொல்லலை, ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளுக்கும் அவர் சொன்னது உண்மைங்கிறது விளங்குது. இது டிஎம்கேக்கு பிறந்ததான்னு இல்லை. இன்னைக்கு டிஎம்கே பிஜேபி எதிர்க்கு, நாளைக்கு டிஎம்கே பிஜேபியோட கூட்டணி வச்சா இதையே தான் நம்ம சொல்ல போகிறோம். டிஎம்கேயும் பார்த்து இப்படிலாம் சொன்னீங்களே, இன்னைக்கு போய் கூட்டணியில் சேர்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையாண்டு அப்போ அவங்கள பார்த்து கேட்போம். போகாத வரைக்கும் அவங்கள நம்ம விமர்சனம் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் போனதுனால டிடிவி தினகரன் அவர்களை நம்ம விமர்சனம் பண்ணுறோம், பாமக தலைவர்களை விமர்சனம் பண்ணுறோம். இதை ஏற்றுக்கிட்டு கூட்டணியில் சேர்த்துக்கிறாங்களே எடப்பாடி அவர்களையும் நம்ம விமர்சனம் பண்ணுறோம். அவருக்கும் வெக்கமே இல்லையா? அம்மா கட்சியிலேருந்து இவரை நீக்கினவர், அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கினவர், இவரால் கட்சிக்கு துரோகம் இழைச்சாரு, இவரால் தான் கட்சி ரொம்ப பலகீனம் அடைஞ்சி இத்தனை எம்எல்ஏக்களை வச்சு ராஜினாமா செய்ய சொல்கிற மாதிரி மிரட்டனால ஆட்சி கவுழ்ற மாதிரியெல்லாம் போணுச்சு என்று சொன்னவர், இத்தனை எம்எல்ஏக்களை கூட்டிகிட்டு போனார் டிடிவி தினகரன் சொன்னவர், இன்னைக்கு அவரை கை கொடுத்து வரவேற்கிறாருண்டா உங்களுக்கெல்லாம் மக்களுடைய நலனை கருத்தில் கொள்ளறதே இல்லை. உங்களுக்கெல்லாம் உங்களுடைய பதவிகளையும் பணங்களையும் பாதுகாப்பதற்காகவே நீங்கள் அரசியல் கட்சிகள் நடத்துவதாகவே தெரியுது. இது ஒரு சாமானியனா எனக்கு தெரிஞ்ச அரசியலை பேசிட்டு இருக்க. இதே போன்றுதான் எல்லா மக்களும் விளங்கி பேசுவார்கள். ஆகையால் வருங்காலத்தில்
நாம் யாரு கூட வேணுமோ எப்போ வேணுமோ மாறுவோங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுங்கன்னு தெரிந்தால் அதற்கு ஏற்ப முன்கூட்டியே யாரையும் விமர்சனம் பண்ணாமல், தனிநபர் தாக்குதல் பண்ணாம, அந்த கட்சியில உள்ள குறைபாடுகளை மட்டும், ஒரு அரசாங்கத்துல இருக்கும்போது இந்த கட்சிகள் இந்தந்த குறைபாடுகள் செஞ்சிச்சு, இதனால மக்களுக்கு நஷ்டங்கிறத மட்டும் பேசி அதோட நிறுத்திக்கிட்டீங்கன்னா, பிறகு நீங்க கூட்டணி சேர்ந்தீங்கன்னாலும் உங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் இருக்காது. இதை கருத்தில் கொண்டு இனி வரும் காலங்களிலாவது சரியான முறையில் அடுத்தவர்களை விமர்சிக்காமல் நடந்து கொள்ளும்படி சொல்லிக் கொள்கிறேன். நன்றி.